கேள்விக்கு கேள்வி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. கேள்விக்கு கேள்வி. இது என்ன? இதுதான் இயேசுவின் பதில். கேள்விக்கு கேள்வி கேட்டால் அது எப்படி பதிலாக மாறும்? வழக்கமாக ஆசிரியர்கள் அல்லது மாணவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற கேள்விக்கு மாணவர்கள் பதில் அளித்தால்தான் மதிப்பெண்கள் வழங்கப்படும். இப்போல்லாம் நம்ம இந்த ஜூன் 1ஆம் தேதி நம்முடைய கல்வி ஆண்டை தொடங்க இருக்கின்றோம். இது பள்ளியில் நடைபெறுகின்ற அல்லது அரசாங்கம் நடத்துகின்ற தேர்வு முறையில் கேள்விக்கு பதில் கொடுத்தால்தான் மதிப்பெண். இங்கு ஒருவரிடம் கேள்வி கேட்கப்படுகிறது, ஆனால் அவர் பதில் கொடுக்காமல் கேள்வியையே பதிலாக கொடுக்கின்றார். அதுதான் இயேசுனுடைய அந்த தெய்வீகத்தனம். இறை ஞானத்தோடு தூயாவினுடைய ஆற்றலோடு இயேசு பேசுகின்றார், வாழ்கின்றார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு இன்றைய நற்செய்தி எல்லாம் ஒரு ஆதாரம். இன்றைய நற்செய்தி மார்க்கு 11:27 முதல் 33 தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள், மூப்பர்கள் இவர் எல்லோரும் இயேசுவை பார்த்து, எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கின்றீர்? எந்த அதிகாரத்தால் பேய்களை ஓட்டுகின்றீர்? எந்த அதிகாரத்தால் நீ நோய் நொடிகளை குணமாக்குகின்றீர்? எந்த அதிகாரத்தால் வல்லமையோடு இறைவார்த்தையை போதிக்கின்றீர்? எந்த அதிகாரத்தால் நீர் இப்படிப்பட்ட செயல்களை செய்கின்றீர் என்று அதிகாரத்தை பற்றி கேள்வி கேட்கும் பொழுது, இயேசு, அதிகாரத்திற்கே நீ கேள்வி கேட்கிறாயா? அப்படி என்றால் அதிகாரத்தை எல்லாம் முழுமையாக தன்னகத்தே கொண்டுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, அதிகாரம் இல்லாத ஒன்றுமில்லாத மனித சமூகத்தை சேர்ந்த இந்த தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் கேள்வி கேட்கிறார்கள் என்பதை அவர்களுக்கு புரிய வைக்கின்றார். நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் என்றால், நான் கேட்கின்ற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். திருமுழுக்கு யோவான் எந்த அதிகாரத்தால் திருமுழுக்கு கொடுத்தார்? விண்ணில் இருந்தா, மண்ணில் இருந்தா, மேல் இருந்தா, கீழ் இருந்தா, கடவுளுடைய வல்லமையால், மனித வல்லமையால்? அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. பதில் தெரியவில்லை. அந்த பதில் தெரியவில்லை என்பதுதான் சரியான பதில். ஏனென்றால் இறை வல்லமையால் தான் திருமுழுக்கு கொடுக்க முடியும் என்பது விசுவாசம், நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு புறம்பாக அவர்கள் போய்விடக்கூடாது. அதே போலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு வல்ல செயல்களையும் இறை ஆற்றலால், இறை வல்லமையால், இறை அதிகாரத்தால் செய்தார் என்பதை மறைமுகமாக இயேசு இன்றைய நற்செய்தியின் வழியாக நமக்கு எடுத்துரைக்கின்றார். நேர்மையாளர்கள், இறைவனுக்கு உகந்தவர்கள் யாருக்கும் பயப்பட மாட்டார்கள். மனித சக்தியை நம்பியிருப்பவர்கள் எப்பொழுதும் பயந்து வாழ்வார்கள், நடுநடுங்கி வாழ்வார்கள், உண்மையை பேசுவதற்கு தயங்குவார்கள். 100 வார்த்தை பேசுகிறார்கள் என்றால் 99 வார்த்தை பொய்யாக இருக்கும், ஒரு வார்த்தை தப்பித்தவறி உண்மையாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வல்லமையோடு, அதிகாரத்தோடு, உண்மையோடு, நேர்மையோடு, உண்மையை பற்றி உண்மைக்கு சாட்சியாக தந்தையாம் கடவுளுக்கு வாழ்ந்தார். அதை போல நமது வாழ்விலும் இறை அதிகாரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி ஆண்டவருக்கு என்றும் பணிந்து வாழ்வோம். இறை ஆசீர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, கேள்வி கேட்கின்ற பழக்கத்தை ஆண்டவருடைய அதிகாரத்தோடு நாங்கள் ஒப்பிடக்கூடாது. ஆண்டவருடைய ஆற்றல், சக்தி, வல்லமை இல்லாவிட்டால் மனிதர்களாகிய எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. எங்களுடைய வாழ்வில் வருகின்ற எல்லா விதமான மகிழ்ச்சிக்கும், வளர்ச்சிக்கும், உயர்வுக்கும் ஆண்டவரே முழுமையான காரணம். அவருடைய அதிகாரமே எங்களை ஆட்சி செலுத்துகிறது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு வாழ ஆசீர்வதிப்பீராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.